Hello friends, welcome to Geetha channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான முறையில் நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ நெத்திலி வாங்கி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்பவே க்ளீன் பண்றதும் ரொம்பவே ஈஸிங்க நெத்திலி மீன். இப்போ இந்த ஸ்பூன்ல வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். உப்பு வந்து தேவைக்கேற்ப நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நான் வந்து இதல சேர்த்துக்கிறேன். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் மைதா மாவுல தான் செய்றேன். இதுவுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கடையில வாங்குற கலர் வரதுக்காக நான் இந்த ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இருந்தா நீங்க ஆட் பண்ணுங்க. இல்லனாலும் ப்ராப்ளம் இல்ல. இது கூடவே ஒரு பாதி அளவுக்கு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். எனக்கு புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் வேணும்ன்றதுக்காக நான் வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலா புளி பேஸ்ட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கலாங்க. தேவைப்பட்டா வந்து தண்ணி லைட்டா வந்து ஆட் பண்ணி நீங்க mix பண்ணிக்கோங்க. இந்த முறையில வந்து நீங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணீங்கனா மசாலா வந்து எண்ணெயில வந்து உதிராது. அது மட்டும் இல்லாத ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். நம்ம அரிசி மாவு இதல ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் 1/2 கிலோ நெத்திலி மீனுக்கு உண்டான மெஷர்மென்ட் தான் சொல்லிருக்கேன். இதே குவாண்டிட்டில செய்யுங்க. கண்டிப்பா டேஸ்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து mix பண்ணி வச்சாச்சு. ஒரு 1/2 an hour அப்படியே வந்து ஊறட்டுங்க. அப்பதான் மசாலாஸ்லாம் ஃபிஷ்ல இறங்கும். பாருங்க இப்போ 1/2 an hour ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு pan வச்சிருக்கேன். அது மீன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வச்சிருக்க ஃபிஷ்ஷை வந்து இதல ஒவ்வொண்ணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எல்லாமே வந்து இப்ப ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ளேம் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஃபிஷ் வந்து குக் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes தான் எடுத்துக்கும். ரொம்ப நேரம்லாம் வந்து வேகாது. சோ அதனால சீக்கிரமாவே வந்து வெந்துருங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. நான் அடுத்த சைடு வந்து திருப்பி விடுறேன் பாருங்க. ரொம்ப நேரம் வேக விட்டீங்கன்னா ஃபிஷ் எல்லாமே வந்து அப்படியே வந்து உடைஞ்சு வெந்துரும். அதுக்காக தான் நீங்க உடனே டக்குன்னு போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஈஸியா முறையில நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இது. பாருங்க எண்ணெயில மசாலா வந்து ஒண்ணு கூட வந்து உதிரவே இல்ல. இது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்ட பிறகு காமிக்கிறேன் பாருங்க. ஆயில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பியூரா இருந்துச்சு. ஒரு மசாலா கூட அதுல இல்லவே இல்ல. சோ இந்த ஸ்டெப்ல கண்டிப்பா ஒரு நாள் வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியான பொருளை வச்சு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். டேஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருந்தது. ரொம்ப கிறிஸ்பியா இருந்ததுங்க. பாருங்க இப்போ எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ பொரிச்சதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க. அந்த ஆயில் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபில்டர் ஆகட்டும். பாருங்க எண்ணெய் வந்து எவ்வளவு பியூரா இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்ல. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் and யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீதா சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியா வந்து கிடைக்கும். Thanks for watching.